ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜயகுமார். இன்றைக்கி என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினை செயல் வகை அதிகாரத்தில் ஒரு குறள் பார்க்க போகிறோம். இது அதிகாரம் 68 இருக்குது. என்ன குறள் அப்படின்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். பொருள்: செயலை செய்து முடிக்கும் வகையையும் வரக்கூடிய இடையூறையும் ப்ளஸ் அதில் கிடையாது, உடனே வராதிங்க. செயலை முடித்த பிறகு கிடைக்கும் பெரும் பயனும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாவது வள்ளுவரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷார்ட்டாக முடித்தோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் நம்ம படிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை 1008 பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சரிங்களா? அதையும் படிக்கிறோம்ல, பொதுவாக சொல்கிறேன், யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அது இப்போ வேலை கிடச்சதுக்கப்புறம் ஜாலி தான், அதை விட்டுருங்க. அந்த குரூப் 4க்கு செயல் வகை ஃபஸ்ட்டு சொன்னார் பார்த்தீங்களா, செயல் வகை எப்படி படித்து முடிக்கணும், செயலை முடிக்கும் வகை, ஓகேங்களா? எப்படி படித்து முடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கே தம்பி, நம்மலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு முடிச்சுட்டு தான் யோசிக்கணும் அப்படின்னு என்னைய மாதிரி ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. பாய்.